மக்களே ஹாய். நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த தேனி பெட்டியில் வந்து கீழே ப்ரூடுன்னுவாங்க, இதிலேருந்து தேன் எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு இதுலேயுமே நமக்கு வந்து சூப்பரில் வந்து தேன் வச்சுருக்கு. மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து ஒரு சூப்பர் சாம்பர் வச்சு எடுப்பாங்க. நம்ம வந்து 2 சூப்பர் வச்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி வந்து ஏடா கூடமாக வந்து கட்டிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க சூப்பர் சாம்பரில் இருந்து நம்ம வந்து அடையை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து தேன் எல்லாமே வச்சுருக்கு. ஸோ லைட்டாக நம்ம வந்து தேங்காய் நார் புகை போடலாம், இல்லைனா லைட்டாக ஊதி விட்டோம்னா உள்ளே வந்து போயிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த அடைக்கும் கீழையும் வந்து தேன் அடை இருக்குது. இதையும் நம்ம எடுக்கணும், இதையும் நம்ம வந்து எடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த குண்டாவை வந்து போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து புழிஞ்சு தேனை வடிகட்டிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து பீ வேக்ஸ் செய்யறதுக்கு அந்த அடைய மெழுகை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது எப்பா. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து இவ்வளோ கட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிறத எடுக்கிறோம். ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சீல் வச்சுருக்கு பாருங்க. ஃபுல்லாக நமக்கு அடை வச்சு சீல் கட்டியிருக்கு. இதை தான் வந்து கேவிட்டி ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீல் கீழே வந்து ஃபுல்லாக ஹனி வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீலை வந்து நம்ம பொறுமையாக எடுக்கணும். அழகு அழகு அழகு, அப்படியே அழகாக வருது பார்த்தீங்களா. ஹனியை செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. கீழே ஹனி அப்படியே ஊற்றுறத பார்த்தா நம்ம சாப்பிடணும் போலே இருக்குல்ல. பின்னாடி திருப்பி நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து சீல் பண்ணலை, பட் பாதி பண்ணியிருக்கு. அப்புறம் உள்ளே இருக்க ஹனியை பார்த்தாலும் நமக்கு வந்து தெரியும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருந்தால் நீங்கள் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்டரை இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். சுற்றினதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படி ஹனி வந்து வெளியில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நேராக வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து 2 அடை வைக்கலாம், இல்லை 4 அடை கூட வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹனி வந்து இதுக்குள்ளே இல்லை, எம்டி ஆகிடுச்சு. ஃபுல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது, இந்த எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே இருக்குது. இந்த சைடு நம்ம வச்சு சுற்றிக்கலாம். ஸோ இந்த சைடு ஹனி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வச்சு சுற்றினா ஃபுல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வந்துருச்சு, ஒயிட் கலரில் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்க ஒவ்வொரு அடையும் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது இந்த வீடியோ நான் ஏன் காட்டினேன்னா, சில பேருக்கு மேலே மூடியில் ஃபுல்லாமே கட்டிடும், அது எப்படி எடுக்கிறது ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக புகை போட்டு நம்ம ஒவ்வொரு அடையாக கட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒரு குண்டாவில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரேம்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம நீட்டாக வந்து சுற்றி நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு பியூரான ஹனி வேணும்னா, இல்லை பீ பாக்ஸ் வேணும்னா வீடியோவில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.